சேலத்தில் பெண்களை ஏமாற்றி ஆபாச வீடியோ எடுத்த தாவேக பிரமுகரை போலீசார் சிறையில் அடைத்திருக்கிறார்கள். நம்மளுடைய யங்ஸ்டர்ஸ் அதுல நமக்கு சந்தோஷம் தான், பெருமை தான். மானம் கெட்ட போல எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு, நமக்காக அம்பட்டு போலும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. பணம் தந்து உதவுவது போல பல பெண்களை ஏமாற்றி மோசடி செய்திருக்கிறார் தாவேக பிரமுகர் மணிகண்டன். காம்படிஷன் நம்மளை அடிச்சுக்க ஆள் நினைச்சேன், இவன் டஃப் கொடுப்பான் போலதே. கிட்டத்தட்ட 8000க்கும் மேற்பட்ட ஆபாச வீடியோக்கள் அவருடைய போன்ல இருக்குது. இந்த கட்சியே ஒரு மாதிரி ஜமாச்சாரமான கட்சி தான். எனக்கு தெரிஞ்சு அவனோட போல்டர்ல நான் பார்த்தப்ப 8000 சில்லற வீடியோ இருந்துச்சு. இவனுங்க எல்லாம் கட்சியில இருக்கானுங்களா இல்ல காஜில இருக்காங்களா? ஒரு மன்னர் எவ்வழியா வழிதானே குடிகள். அதானே, ஒரு மன்னர் கரெக்டா இருந்தா, ஒரு தலைவன் கரெக்டா ஸ்ட்ராங்கா நல்லவனா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா அந்த கட்சி ஒரு நல்ல கட்சியா இருக்க போது. இந்த கண்ணாடியை பார்த்து நீயே காரி துப்பிக்கோ. 50க்கும் மேற்பட்ட பெண்களை அழைத்து வந்து ஆபாசமாக அந்த பெண்களை வந்து கார் வீடியோ எடுத்து அதை தன் நண்பர்களுக்கு பகிர்ந்து பணம் சம்பாதிச்சுதான் ஒருத்தன். மனுஷங்களா நீங்களாம்? இப்படிப்பட்ட பக்கா ஃப்ராடு பொம்பளை பொறுக்கி எல்லாம் நீங்க எம்எல்ஏ ஆக்கி அவன் மந்திரி ஆக்கிட்டு இந்தியா முழுக்க காரி துப்புறான். இது தன்னுடைய தேவைக்கு பயன்படுத்த மட்டும் இல்லாம என் நண்பர்கள் இருக்காங்க, அவங்க உங்களை பாத்துக்குவாங்க, அவங்க கிட்ட போங்க அப்படின்னு. அவன் நண்பர்கள் யாரு? தாவேக கட்சிக்காரனா? நான் திரும்பவும் கேட்கிறேன், இது கட்சியா இல்ல காஜியாடா? ஒரு புறம்போக்கு மந்திரி ஒரு பொம்பளைய மானபங்கப்படுத்திட்டு மந்திரி பவரை வச்சு போலீஸ வச்சு முழு பூசணிக்காய சோத்துல மறைச்ச மாதிரி மறைச்சுக்கலாமா? இன்னொரு மளிகை கடை வச்சுக்கிட்டு நூற்றுக்கணக்கான பெண்களுடைய வாழ்க்கையில விளையாடியதாக இந்த பெண் சொல்றாங்க. இந்த மாதிரி இவனுக்கான தைரியம் யார் கொடுக்குறாங்க? வேற யாரு? நான் தான். இப்ப ஆனா விஜய் வந்து தேர்தலுக்கு முன்னாடியும் சரி இப்பயும் சரி நம்மளோட அக்கா, நம்மளோட தங்கச்சி, நம்முடைய அம்மாக்கள், நம்முடைய சகோதரிகள் அவங்களெல்லாம் பாதுகாக்கணும். இதெல்லாம் அள்ளி விடுற பொய்கள் தானே. அப்படி ஒரு பேசுவது உள்ளபடியே அது உண்மையாக இருந்தால் இந்த சரவணன் எம்எல்ஏ சரவணன் மீது எந்த விதமான நடவடிக்கை எடுக்கல. ஆக்ஷனும் எடுக்க கூடாது, ரியாக்ஷனும் காட்டக்கூடாது. ஏன்னா எல்லாரும் மாம மச்சான். பாம்பு தினேஷ் பாத்தீங்கன்னா ஆர்கே நகர்ல மரிய வில்சனுக்கு வந்து வேலை பார்த்திருக்காரு. இந்த புகைப்படங்கள்லாம் அவங்க வந்து காட்டுறாங்க. சரி பரவாயில்ல, பெரிய ஆளா இருப்ப இவர் போனா ஏதாவது நம்மளுக்கு வேலை கொடுப்பாரு. வேலை கேட்டு வந்த பொண்ணை மாசமாகணும் பாடுங்க. அவன் இவ்வளவு விஷயம் நடந்தாலும் கட்சி தலைமை வாய் திறந்து பேசுறது இல்ல, ஆதவர்ஜுனா அவர்கள் வாய் திறந்து பேசுறது இல்ல. இத பத்தி ஒரு வார்த்தை பேசணுமா இல்லையா சொல்லுங்க நீங்க. ஊமையா? மௌன விரதமா? ஏன்? அது வந்து தினந்தோறும் இந்த மாதிரி குற்ற சம்பவங்களை ஈடுபடுறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா தாவேக சார்ந்தவர்களா இருக்காங்க. உன்னெல்லாம் அமலக்கட்டையா விட்டு நாயை விட்டு கடிக்க வேணும்டா. ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ பாத்தீங்கன்னா அன்னை விஜய் சரவணன் அவர் தான் வந்து வேலைக்காக கூப்பிட்டாருன்னு சொல்லிட்டு இந்த சகோதரியை கூட்டு போறாங்க. கூட்டு போறவங்க பாத்தீங்கன்னா யார்? 2 தாவேக நபர்கள் தான் வந்து கூட்டு போறாங்க. அவங்க பேரு பாத்தீங்கன்னா பாலசுப்ரமணியம், ஜெயபால். இவங்க 2 பேரும் வந்து கூட்டு போறாங்க. அவங்கள பாலியல் துன்புறுத்தல் பண்றாங்க. ஆனா இந்த பாலியல் துன்புறத்துக்கு ஆளான அந்த சகோதரி வந்து கட்சி விட்டு நீக்கி இருக்காங்க. ஆனா அந்த எம்எல்ஏ மீது இது வரைக்கும் எந்த விதமான நடவடிக்கை இல்லை. ஆனா சில மானங்கட்ட பேமானிங்க பொம்பளைங்களை மதிக்கிறதே இல்ல. அவனுங்க கையில எல்லாம் நான் ஒன்னு சொல்லிக்கிறேன், பொம்பளைங்களை மதிக்காதவன் எவனும் பதவியில நிலைச்சது இல்ல, நல்லா வாழ்ந்தது இல்ல. நம்ம அதனாலதான் சொல்றோம் பாஜகவும் தாவேகவும் ஒண்ணு. நம்ம அதனாலதான் சொல்றோம். இத உனக்கு சத்தியம் பண்ணி வர சொல்லுமாயா? நம்பாட்டி பாயா. சென்னை ஆலந்தூரை சார்ந்த தாவேகாவோட பகுதி செயலாளர் நேரா அந்த பெண்ணோட வீட்டுக்கு போய் பாலியல் தொல்லை கொடுக்கறான். ஆனா வழக்கு பதிவு செஞ்சு கிட்டத்தட்ட 2 நாளாவது இன்னைக்கு வரைக்கும் அவனை பிடிக்கல. என் பாசஞ்சரை நான் தான்டா காப்பாத்தணும், வேற யாரு காப்பாத்துவா? அப்ப சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை எதற்காக? ஒருவேளை சினிமா பைத்தியமா இருப்பாங்களோ? என்னது பைத்தியமா? பவர் கட்டு பீஸர்ல புடிங்கிட்டு போயிட்டாங்க திமுக காரன்னு சொல்லி முண்டு கொடுத்துடலாம். ஆனா இதுக்கு அந்த பொண்ணு வீட்டுக்கு போய் வேம்பலியை கொண்டு போய் விட்டது திமுக காரனா? அவன் எங்கன்னா இருந்தா அவன் ஆள் எவனா அந்த காதை முறி கூட்டுவான். செவிட்டு பயில இருந்தா மிஷின் வாங்கி கொடுத்துட்டு சொல்றேன். அது உங்க ஆட்சியில இல்லையா? அப்பா சொல்லு. வாயை திறந்து சொல்ற தண்டச்சோறு. நான் கேட்கிறேன், ஒரு சாதாரண மீன் போட்டா கூட ஸ்காட்லாந்து யார்டு போல கண்ணுக்குள் விளக்கணை போட்டுக்கொண்டு தேடக்கூடிய காவல்துறை இன்றைக்கு சம்பவம் நடந்து புகார் அளிக்கப்பட்டு எஃப்ஐஆர் போடப்பட்டு 2 நாளாச்சு, ஏன் இன்னும் கைது பண்ணல? நாங்கெல்லாம் பெரிய இடம், நீங்க டச் பண்ண முடியாது. பெரிய இடமா? என்ன எல்ஐசி பில்டிங்கா? இவனை முழுசா காவல்துறை எடுத்து விசாரிச்சா பொள்ளாச்சி சம்பவத்தை விட ஒரு கொடூர சம்பவம் இவனுக்கு பின்னாடி இருக்கும். ஆஹா சூனா போனா ஒவ்வொருத்தர் இருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா.
ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிடுறாசா. பொள்ளாச்சியை விட வந்து மோசமான சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு. இது தினமும் வந்து கடந்து நம்ம போறோம். ஊடகங்கள் இது குறித்து பேசுறதே கிடையாது. பேசாம இன்னைக்கு நம்ம மௌன விரதம் சொல்லிட வேண்டியதான். அந்த சிங்கப்பெண் அதிரடி படை பாத்தீங்கன்னா அதுல சினிமா பாட்டு போறதுதான் உங்களுக்கு நேரம் இருக்க கண்டி சிறப்பாக களத்துல வந்து செயல்படுறதுக்கான எந்த விதமான வேலையும் செய்யல. சட்ட ஒழுங்கு கெட்டு போனதுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டதே நீங்க தானையா? போதை பொருள் இல்லாத தமிழ்நாடு. ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. சரி சரி சரி. நிழலுக்கு ஒதுங்கினாலும் கூட்டணியில சேர்த்துக்கிறாரு. அந்த வச்சிருக்கிற பணத்துல ஒரு பங்கு ஒண்ணு கொடுத்து இந்த அதுக்கு பேர் வந்து கல்லாப்பெட்டி கூட்டணின்னு வச்சிருக்கிறேன். அந்த கல்லாப்பெட்டி கூட்டணியை ரொம்ப கஷ்டப்பட்டு சேர்த்திருக்கிறார். ஆனா அவருக்கு நான் சொல்றேன், இந்த அறத பழைய கூட்டணி கணக்குகளோ இந்த கொள்ளையடிச்ச பணத்தையே வச்சு எங்க மக்களை ஏமாத்தி எல்லாம் ஜெயிக்க முடியாது. வேண்டாம் சார். தேங்க்யூ சார். மாண்புமிகு சிஎம் அவர்கள் இப்ப என்ன செய்யறாங்க? நல்லா ஓட வேண்டிய தமிழ்நாடு என்ற தேர நாலா பக்கமும் கட்டைய போட்டு ஆடாம அசையாம அப்படியே நிப்பாட்டிட்டாரு. ருக்கோ ஜரா சபர் கரோ. டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற நிதி ஆயோக் கூட்டத்தில் முதன்முறையாக பங்கேற்று உரையாற்றிய முதலமைச்சர் விஜய் உலகளாவிய அளவில் நிலவும் நிச்சயமற்ற பொருளாதார சூழல்களுக்கு இடையிலும் இந்தியாவின் இரண்டாவது பெரிய பொருளாதாரமாக தமிழ்நாடு திகழ்கிறது என்றும் தெரிவித்தார். அது வேற வாய், இது நார வாய். பாரா பாட்ட ஒருத்தனு வரானே திருத்திட போறானே என்னமோ நீ மட்டும் தான் புள்ள பத்தவன் மாதிரி ராசாங்கிற மந்திரிங்கிற சிங்க குட்டிங்கிற. டேய், நீ இந்த தெருவுல கொஞ்சம், நான் தெருவ ஊர் புறா கொஞ்சம்டா. போட்ட போட்ட எல்லாமே 100 ரூபாயா 200 ரூபாயா? 100 ரூபாய். 200 ரூபாய் சொல்றாங்க. எதுவும் ரேட் முதல்ல வெளியில ஒட்டணும். இருந்தாலும் கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுப்பா. சிட்டாலனா உங்க முன்னால எல்லாம் உத்தியோகம் பார்க்க முடியுமா? போடா விஜய். இத வந்து என்ன சொல்றதுன்னா, இவ்வளவு சீக்கிரத்துல இவ்வளவு மாற்றங்கள். ஒரு ஆஃப்டர் ஆல் நாங்க இப்ப பாத்தீங்கன்னா ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல நாங்க அன்னைக்கு போறோம். அப்ப ஒருத்தர் சொல்றாரு, இதெல்லாம் கண்ணாமண்ணான்னு இருக்கு, சிஎம் என்னைக்கு வந்து முகமுடி போட்டுட்டு வந்து இதெல்லாம் பார்க்க போறாருன்னு தெரியலன்னு. அந்த ஒரு பயம் வந்திருக்கு பாத்தீங்களா, அதுதான் புரட்சி. பேசாம போறியா? வாய்க்குள்ள கத்தி அப்படி சுத்தவா? அந்த ஆள் என்ன சொன்ன? விவசாயத்தோட ரொம்ப கஷ்டமான துறை வந்து விளையாட்டு துறை. ஏன்ட்டு என்ன சொன்ன? இருக்கிறதுல டஃப்பான ஜாப் வந்து ஒரு விவசாயியோட வாழ்க்கை. இதுல எதுல உண்மை? ரெண்டும் உண்மைதானே. என்னடா சொல்ற? அவர்கிட்ட வாங்கின காசுக்கு. விவசாயத்தோட ரொம்ப கஷ்டமான துறை வந்து விளையாட்டு துறை. உங்ககிட்ட வாங்கின காசுக்கு. இருக்கிறதுல டஃப்பான ஜாப் வந்து ஒரு விவசாயியோட வாழ்க்கை. ஆக மொத்தம் 2 குத்துனேன். மூணாவது குத்துனா குத்தவா? குத்துனேன். உன் கையை தரோளமா குத்துனேன். எல்லா கட்சிக்காரும் காசு வாங்குறது, எல்லா கட்சிகளையும் போறது. பகை இல்லாம போறீங்கன்னா ஒரு யோக்கிய. மக்களே, இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்களேன். புது சைக்கிள் நல்லா இருந்துச்சுல. இப்ப ஃபேக்ட் செக் பாத்துடலாமா? உங்க அண்ணா ஆட்சியில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இவ்வளவு தரமான சைக்கிள் கொடுத்துருக்காங்களே, அதை பாராட்டி ஒரு வீடியோ மாதிரி போடலாமே தான் நினைச்சேன். வீடியோ போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஃபேக்ட் செக் பாத்துடலாமே பார்த்தேன். அப்பதாங்க புரிஞ்சுது அவங்க என்ன ஏமாத்திட்டாங்கன்னு. அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சதுங்க, அவங்க என்ன ஏமாத்திருக்காங்கன்னு. இது ஒண்ணு உங்க அண்ணா ஆட்சியில கொடுத்த சைக்கிள் எல்லாம் கிடையாது. இது ஒரு தனிநபரால பசங்களை ஊக்க வைக்கிறதுக்காக கொடுத்த சைக்கிள்ஸ். இதுக்கும் ப்ரூஃப் வேணும்னு தான் கேட்பீங்கன்னு தெரியும். அதனாலதான் நாங்களே ஃபீல்ட் ஒர்க் பண்ணி அந்த ஹெச்எம் நாங்களே அப்ரோச் பண்ணோம். அவர் பேசின ஆடியோ கொஞ்சம் கேளுங்க. கவர்மெண்ட் கொடுத்த சைக்கிளா இல்ல தனியார் கவர்மெண்ட் சைக்கிள் இல்ல சார். ஓகே சார், நன்றி நன்றி. இல்ல அது ஒரு மிஸ்இன்ஃபர்மேஷனா யாரும் கன்வே ஆகிடக்கூடாதுன்னு சார். ரொம்ப நன்றி. ஓகே சார், ஓகே சார், தேங்க்யூ சார். இன்னும் எத்தனை நாள் தானே ஸ்டிக்கர் ஒட்டிட்டே தெரிய போறீங்க? அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு? இதுக்கு ஒரு 4 பேர்த்த மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே? ஏன்டா இந்த வேலை பாக்குறீங்க? ஸ்டார்ட் பண்ணு. மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.